ஹலோ ஹலோ மாப்பிள்ள, இங்கே மீன் ஒன்று 1.5 கிலோவில் ஆம்ட்டு இருக்குதுடா. நம்ம ஓடையில் தான். அதான்டா மாப்பிள்ள பிடிச்சி சுட்டுட்டு இருக்கேன்டா. நீ வந்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்லாம் மாப்பிள்ள. அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். மாப்பிள்ள வரும்போது மிளகா பொடியும் உப்பு எடுத்துருவோம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள குடல்லாம் எடுத்துட்டேன்டா மாப்பிள்ள. இங்கே இருக்கிறதெல்லாம் அலசுனேன். அது என்ன குடல் எடுக்கிற இது? அதையும் போட்டு திங்க வேண்டிதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சத்துடா அதெல்லாம் உடம்புக்கு. சரி மாப்பிள்ள. வெந்து போச்சு சீக்கிரமா வா. இவங்கிட்ட சொல்றதுக்குள்ளே போதும் ஆகி போகுது. மீனை சுட்டு அம்மா அருமையா வச்சிருக்கிறோம், 100 கேள்வி கேட்கறானுவ. சரி எல்லாம் சுட்டு போச்சு, திருப்பி வைப்போம், நம்ம சாப்பிடுவோம். போட்டுக்கிட்டு போற என்னைக்கு எதை தூக்கிட்டு போவானுன்னு தெரியல. இங்கேதான் அலையிற அளவுலாச்சே. ஊட்ட எதுக்கு திறந்து போட்டு போற? அம்மா நேரம் ஆகுது, கூப்பிட்ட குரலுக்கு எங்கனாச்சும் வரலா பாரு. சுத்தி முத்தி இருந்தா தானே வருவா. எங்க எவ வீட்டுல கதை பேசிட்டு இருக்காளே தெரியல. வயசான காலத்துல நாம கிடக்குறோம், இவெல்லாம் கதை பேச போறா. என்னத்த பண்ணு? வீட்டுல சோறாக்கனாலா ஒன்னாக்கலான்னு என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குது நமக்கு. எங்கேயும் போகல, அங்க ஊர்ல கதை பேசுறதா எங்களுக்கு வேலை. பின்னாடி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா வராத்தன்னா உங்களுக்கு காது கேட்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? சொல்லுங்க என்ன விஷயம்னு. மீனான்னு அப்படியே ஊரையே கூப்பிடுவீங்க. ஊருக்கே கேட்கும் அந்த சவுண்டு கூப்பிடுறது. எங்க அம்மா பேத்து அமுச்சு விட்டாங்க. உங்க வீட்டுல வேலைக்காரியை விட மோசமான வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. செஞ்சு என்ன பலன்? புண்ணியம் கிடையாது நமக்கு. உங்க பையன் மீன் குழம்பு வச்சு வைக்க சொன்னாருத்த. மீன் குழம்பு வச்சு வைக்க சொன்னாருன்னு உட்கார்ற. எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டியா? எல்லாம் ரெடி பண்ணு, வச்சு விடுவான். அப்புறம் வந்தானா அவன் கத்துவான். அவனுக்கிட்ட நம்மளால மாளாது. உங்ககிட்ட கத்தியே தான் என் தொண்டாவி போயிடுச்சு. வயசு பாதி ஆகுதுன்னா உங்கள்கிட்ட மாள மாட்டேங்குது என்னால. என்னமோ இவன் மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி காட்டிக்குவா. போடி. மீன் வாங்கம்மா வாங்க. நல்ல மீன், சுத்தமான மீன். வாங்கம்மா வாங்கம்மா. சிலேபி 1.5 கிலோ 100 ரூபா. கெண்டை 1 கிலோ 100 ரூபா. மத்தி 1 கிலோ 100. வாமா வந்து வாங்கிட்டு போ. வாரிக்கிட்டு போங்க வாங்க. कहानी या स्टोरी बनाकर यूज कर सकते हो। हमारा वीडियो आपको पसंद आए तो वीडियो को लाइक ज़रूर कर दीजिए और हमारी चैनल पे नए आए हो तो प्लीज़ चैनल को யாராவா கொல்லையில மாட்ட விட்டுருக்கிறது? ஓட்ட யோ வண்டிக்காரால அங்க மாட்டை ஓட்ட சொல்லியா? மாட்டை சொல்லு. என்ன அது விளைவிக்கிற பூமின்னு நினைச்சீங்களா இல்ல என்னன்னு நினைச்ச? விளைவிச்ச காட்டுல போய் மாட்டை விடுற. மாட்டை ஓட்டியா மாட்ட? பன்னு செஞ்சு 3 நாள் ஆகுது, இன்னும் சாப்பிடல. ஏதோ ஒன்று செய்யலனா மட்டும் இது செய்யல அது செய்யலங்க வேண்டியது செஞ்சா அது அப்படியே கடக்கிறது. பன்னு என் உயிரை வாங்குச்சு. ஒரு 2 இந்தாண்டி. அது அந்த 3வது படிக்குது பாரு ஒண்ணு. அந்த சின்ன வாண்டு அப்படி படுத்துச்சு போட்டு. அந்த பண்ணை செஞ்சு வச்சா ஒரு வாய் கூட கடிக்கல, அப்படியே வச்சிருக்கு. கேட்டா உனக்கு செய்ய தெரியலங்குது. சொல்லுவ மீனா எம்மா, அந்த கட்டுவா அருவாமனை அந்த மீன் எல்லாத்தையும் தூக்கியாமா. பில்லு பரு தூக்கியா நாங்கள் போட்டிருக்கேன். எடுத்து மாட்டுக்கு 4 விசிறிப்பிட்டு தண்ணி கட்டு. அந்த மீனை சத்த தூக்கியா கண்ணு எல்லாம் உரிச்சு அரிஞ்சு வச்சோம்னா கோயம்பை கூட்டி போட்டுருவேன். அப்புறம் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட நான் காட்டுக்கு சோத்தை ஊற்றி எடுத்துகிட்டு கிளம்புவோம். வந்தால் சோத்தை போடு. வா கண்ணு. கூப்பிட்றோம் அடங்கிறது கிடையாது. அப்புறம் நம்ம இதுக்கு தான் திட்டுறது. நம்ம வாய் கம்முன்னு இருக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நானே அதை அரிஞ்சிக்குவேன். இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து கொடுத்து திரும்பி அதை தூக்கிட்டு ஒரு வேலை போகணும். இதுதான் எனக்கு அப்புறம் பிடிக்காது. ஏன் கடையில் 1.5 கிலோ மீன் உரிச்சு வாங்கிட்டு வந்தாதான் என்ன? இப்படியே தான் என்னை கொடுமைப்படுத்துறீங்க தொலைச்சிக்கிட்டு. நான் மாட்டை கட்டிக்கிறேன், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற எல்லாத்தையும் நீ மீனை போட்டு அலசி வை முதல்ல. அப்புறம் பேசிக்கலாம் அதை இருந்தாலும். அப்புறம் இன்னொன்று சொல்லிவிட்டேன். நீங்கள் வந்து குழம்பு கூட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்து என்ன ஏதுன்னு கூட்டி போட்டுருங்க. அப்புறம் மீனை வேக விட்டுவிட்டா அப்படிலாம் பேசக்கூடாது. நான் ஏன் பேசுறேன்? நான் ஏமா பேச போறேன்? எல்லாம் நீ கரெக்டா வச்சா குடும்பத்தை தூக்கி நடத்திக்கே. அப்புறம் விருப்பம் அவ்வளவுதான். இந்தாடி வெளியே வாடி. வீட்டை விட்டு முதல்ல
காலையில ஒரு மனுஷன் பால் கறந்து கொடுத்துட்டு போறது, பால் ஊத்திட்டு வர வரையும் என்ன சின்னோண்டு டம்ளர்ல டீ போட்டு வச்சிருக்க? இந்த சின்னோண்டு டம்ளர் டீலாம் இங்க தேவை கிடையாது சரியா? இந்த சின்னோண்டு டம்ளர் டீ எடுத்துட்டு போய் நீயே குடி. இந்த டீலாம் எனக்கு வேணாம், எனக்கு போய் பெரிய டம்ளர்ல கொண்டா. எங்கேயாவது கூப்பிடுற மதிக்கிறெல்லாம் பாரு. ஏய் கமலா, வர்றியா? போவாத வீணுமா உனக்கு? வெளியே வா. வந்து ஒழுங்கு மரியாதையே இப்போ இந்த டீ எடுத்துட்டு போயிரு, இல்லைனா அப்புறம் நடக்கிறதே எங்க வேற. டம்ளருக்கு மேலாம் உடச்சி கட்டாசிடுவேன் நான். எடுத்துட்டு போ, போய் பெரிய டம்ளர்ல போட்டு எடுத்துட்டு வா. பூஸ்ட் தான் எனக்கு வேணும் சொல்லிவிட்டேன். அப்புறம் சும்மா அந்த டீ எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேறையா போயிடும். நான் போய் மாட்டை கட்டிட்டு வர்றதுக்குள்ள இந்த டீ கீழே அங்கே தூக்கி இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் உன்னை தூக்கிடுவேன். உன் அம்மா காரியை சொல்லணும் எல்லாம். உன்னை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. என் மச்சானுக்கு போனை போட்டு இன்னைக்கே எல்லா விஷயம் சொல்றேன். உன்னை உன் வீட்டுக்கு அமுச்சு விடுறேன். பாரு பாரு பாரு. ஐயோ சாமி, இடுப்புலாம் பிடிச்சிக்குது. அப்படியே உட்காந்தா எந்திரிக்க முடியல. அந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள அப்படியே பிடிச்சி போகுது. இது வேற எவ்வளவு வந்தால் திட்டு வலுவில் என்னமோ மீன் நாத்தடிக்குது அது இதுன்னு. ஏதோ நம்ம மட்டுக்கு அரிஞ்சு விட்டோம். ஒரு பானை தண்ணி பிடிச்சிச்சு. ஆனால் அந்த மீன் 1 கிலோ வாங்கினா அரை எடுக்க போவேன். அப்புறம் அவர் மீன் குழம்பு வச்சாதான் திங்கிறாரு. அப்புறம் இல்லைன்னா எங்கள் அத்தையும் திட்டுது. அப்புறம் என்ன பண்ணுவா? அதுக்கு தான் 1 கிலோ மீனை வாங்கி அப்படியே அலசிவிட்டேன். அந்த மண்டையை அப்படியே வறுத்து விடுவோம். வறுத்து அந்த மீனை போட்டு அந்த வாலெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம்னா கூட சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கா. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு பானை தண்ணி இப்போ தூக்கிட்டு போவேனா, இல்லை இப்போ அந்த மீன் எடுத்துகிட்டு போவேனா? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அருவாமனை எங்கேயும் அலசிட்டு அந்த மண்ணை முதல்ல அள்ளி அந்தாண்ட கிடச்சணும். ஏன்னா அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை போயிடும். குடிக்கிற தண்ணி எடுக்கிற இடத்துல எதுக்கடி மீன் அலசினா நம்மள தான் சண்டை பிடிப்பாங்க. அவள் துணி துவைக்கிறது தெரியாது, வந்து இந்த அது இது யானை பானை வளர்க்குறதுலாம் தெரியாது. நாம் வந்து இத்தனோண்டு மீன் அலசிட்டோம்னா அதை ஊரையே போய் சொல்லி ஊரையே கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து வைப்பாள்வேன். அதனால் நாம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். என்ன பண்ணுறது? சரி, பேசிக்கிட்டே இருந்தானா டைமு தான் ஆகும். மாதம் மாதம் எடுத்து அந்த ஒரு பானை தண்ணியை நிரப்பிட்டோம்னு வச்சுக்க, தலையில் தூக்கிக்கிட்டு அதை கையில் கூட எடுத்துக்கலாம். கிளம்ப வேண்டியதான். அடுப்பை போட்டு கொளுத்தாதடி, சீராக அடுப்பு எறிய விடு. என்னைக்கும் சீராக இருக்க கற்றுக்கு. இப்படி வந்து இஷ்டத்துக்கு பண்ணினா தீஞ்சு போகும். பொறுமையாக அந்த குச்சிலாம் 4 குச்சி எடுத்து வெளியே வச்சுவிட்டு அடுப்பை வந்து சீராக எரிய விட கற்றுக்கு. அதெல்லாம் மூடி வை. மேலே சாம்பல் போட்டு போச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. டீ போட்டு வச்சிருக்கிறா, சூடு ஆறி போச்சு. அதை போய் சுட வச்சு எடுத்துருவா அந்த டீயை. எல்லாம் சொல்லி 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 செய்யக்கூடாது கண்மணியே. எல்லாம் நமக்கா தெரியணும். நாமளும் வந்து பெரியவங்களாயிட்டோம். அதை வந்து புரிஞ்சு நடந்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வயசானவோ கத்தரா போகிறேன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. போய் எல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. அந்த குழம்பு சட்டி எடுத்துகிட்டு போய் உள்ள வையே. முட்டை பொரிச்சு வச்சிருக்கியா? அவன் வந்தால் முட்டை முட்டைன்னு கேட்பான். அதுக்கு தான் முட்டையெல்லாம் எடுத்து வச்சு சோத்தை போட அவன் வந்தானா. போ கண்ணு, அந்த டீயை சுட வச்சு எடுத்துருவா கண்ணு. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. குடிச்சிட்டு நான் படுக்கிறேன் சிவனேன்னு கொஞ்ச நேரம். கண்ணை மூடி படுக்கிற சாமி. அதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடறேன். ஏன் முன்னாடியே தானே உங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன், குடிக்கலாம்ல சூடா. அப்புறம் எனக்கு இன்னொரு வேலை வேற. அதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது சொன்னாலும் அப்புறம் என்ன திட்டுறீங்க, எதுக்கு பேசுகிறான்னு. சரிங்க, சுட வச்சு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் படுங்க, நான் குழம்பு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் வந்தவொடனே உங்களை எழுப்புறேன். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு இங்கே புயப்பு ஓடிட்டுருக்கு. முட்டையை தூக்கியாந்து தெருவில் வச்சுட்டு நம்ம வந்து மற்ற வீட்டுக்கு போகலாமா? சொல்லு பார்ப்போம். இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? அடுப்பு எரியுது, சுடுதண்ணியை போட்டுட்டு போனால் இன்னும் அந்த அடுப்புலேருந்து அந்த பானையை இறக்கல. முட்டையை தூக்கியாந்து இந்த நாயை தான் அங்கே சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. 2 கோயை பிடிச்சிட்டு போடுது. அப்புறம் இன்னும் என்னத்துக்கு முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருக்கான்னு தெரில. எல்லாம் ஊருக்கே காட்டணும். எங்கள் வீட்டில் முட்டை அது இதுன்னு சொல்லி காட்டணும். அவள் கண்ணு வைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. வரவும் போகிறோம் அந்த கட்டில் கையில் பிடிச்சிட்டு போடானா என்ன பண்ணுறது? என்னத்த சொல்லுவ? ஏம்மா மீனா, எட்டியே வாங்கடி வந்து கதவு பூட்டிட்டு எங்கேயா இருந்தாலும் போக கற்றுக்கு மீனா. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கூப்பிட்ட குரல் கூட வர்றது கிடையாது மீனா. இந்த பையன் வேற எங்கே போனான்னு தெரில. காலிலேருந்து காட்டுக்கு போனவன் இன்னும் ஆளை காணும். என்ன ஏதுன்னு போய் பார்ப்போங்கிறது எதுவும் கிடையாது. பக்கத்து வீடு கதை பேசுறதுக்கு தான் போகிறேன். எதுக்கு போகிறேன்னு தெரில. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெம்புதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்ச நடி கண்மணி, அதுடி கண்மணி. என்ன நினைச்சாலும் ஒன்ன மறக்காது, நினைச்சாலும் சொகந்தானடி. 1000 தான் சொல்லு, மனைவி இல்லாத வீடு வீடே கிடையாது.
என் மனைவி வந்து ஊருக்கு போனதுலேருந்து வீடு வந்து ஊடா கிடையாது. ஒரே மன வருத்தமாக இருக்குது. அவள் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறோம், திட்டிக்கிட்டே இருக்கோம். இனிமேனாச்சும் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். ச்சே, ரொம்ப கஷ்டப்படுறோம்டா சாமி. ஹலோ, சொல்லுங்க ஐயா. ஐயா இல்லைங்க ஐயா, நாங்கள் அந்த குளத்துல மீன் பிடிக்கலங்க ஐயா. காலையில் வேற குட்டையில் தாங்க ஐயா பிடிச்சோம். ஆமாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, குத்தவெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. ஐயா ஐயா பெரிய பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க ஐயா. சரிங்க ஐயா, நாளைக்கு வந்துடுறோங்க ஐயா. சரிங்க ஐயா. இல்லைங்க ஐயா, நாங்கள் கடையில் தாங்க ஐயா 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். சரிங்க ஐயா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐயா. நாங்கள் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்துடுறோங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.